வணக்க நேயர்களே. நம்ம ஒவ்வொரு காணொலியும் நாட்டு ரகமான கிடைமலைகளை பத்தி காணொலி எடுத்துப்பட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு கிடைக்கு வந்திருக்கேன். கண்டமங்கலம், அது சிறுகாய் பக்கத்துல கண்டமங்கலம் கிராமத்துல இருக்கும். இந்த கிடைமாட்டின் உரிமையாளர் மற்றும் பராமரிப்பாளர் அண்ணன் அவர்களை சந்தித்து இது பத்தின விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்க வாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்பா. அண்ணா உங்க பேரு என்னன்னா? என் பேரு ஆனந்துப்பா. எனக்கு ஊர் கண்டமங்கலம், சீர்காழி தாலுகா. சீர்காழி பக்கத்துல இருக்கோம் நாங்க. ஓகேண்ணா. இப்ப இது எத்தனை தலைமுறையான மாடு வளர்க்குறீங்க? இது வந்து என் தலைமுறையில இருந்து தாங்க இருக்கு. இப்ப நீங்க புதுசா தாங்க இருக்கு. புதுசா தாங்க வாங்கிருக்கோம். வராம எத்தனை மாடு என்ன இருக்கும்? என்கிட்ட வந்து ஒரு 50 மாடு இருக்குண்ணா. 50 மாடு. அப்புறம் ஊர் மாடு வளர்க்குறேன். ஊர் மாடு கொஞ்சம் வளர்க்குறேன். ஓகேண்ணா. இப்போ எத்தனை தொழில் இருக்கும்போது இந்த தொழில ஏன்னா தேர்ந்தெடுத்தீங்க? என்ன ஏதாவது சிறப்பு இருக்குங்களா? இந்த தொழில வந்து நாங்க வந்து செய்யணும்னு எங்களுக்கு ஒரு இது கட்டாயம். பார்த்துட்டு 4 பேரை மாதிரி இந்த நாட்டு மாட்டுல பார்த்துட்டு எங்களுக்கு இது மாதிரி நாட்டு மாட்டை வச்சு ஒரு ஆர்வம். இந்த இதை விட்டுட்டு நாங்க எந்த வேலைக்கும் போகலாம், நல்ல கிடையாது, எதை வேணாலும் செய்யலாம். இது ஒரு பொழப்பே கிடையாது. இந்த நாட்டு மாட்டு இனத்தை விடக்கூடாதுங்கிறதால 4 பக்கமும் உங்களை மாரி பார்க்கும் போது எங்களுக்கு மனசுக்கு ஒரு ஆர்வமா இருக்கு. அதனால நாங்க அதை பேசிட்டு கிடக்குறோம். ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி சொல்ல, உங்களுக்கு நன்றி கூட சொல்லணும். ஏன்னா அர்த்தம் வளர்க்குறாங்க, நாட்டை என்ன அழிஞ்சிட்டு வருது, அதை பார்த்துட்டு எங்களுக்கு ஆர்வமா. ஆமாங்க. அதனால இந்த மாடு வளர்க்கறது ரொம்ப நன்றிங்க. ஆனா இப்ப உள்ள காலத்துல ஐடி எல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்க போறாங்க. ஆனா இதுல உள்ள ஒரு மன நிம்மதி. ஆனா நீங்க ஆர்வமா வந்து என் தலைமுறையில வளர்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷங்க, மகிழ்ச்சிங்க, வாழ்த்துக்கள். எங்களுக்கு வந்து இது ஒரு இதா இருக்குங்க. 1000 ரூபாய் கூட டெய்லி சம்பாதிச்சிடலாம். இல்ல எங்களுக்கு ஒன்னும் வருமானம் கை காசு தான் ஆகுது. இருந்தாலும் எங்களுக்கு மன நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இந்த 10 மாட்டை பார்க்கறது எங்களுக்கு பெருமையாவும் இருக்கு. அதனாலதான் இந்த மாட்டை வந்து பாரம்பரியமா விடக்கூடாது எங்க காலத்துல மேய்ச்சிட்டு கிடக்குறாங்க. ஐயா, இப்ப ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் காலை வைப்பாங்க, அதே மாதிரி கொடுத்துருக்கீங்க? கொடுத்துருக்கேன். மதுரையில 2 கொடுத்துருக்கேன். நம்ம சூரியஊர்ல 2 கொடுத்துருக்கேன். 4 கண்ணுமே நல்ல பேர் வாங்கி, நல்ல பேர் வாங்கி. இந்த வருஷம் கூட எனக்கு வந்து இந்த வீடியோ அனுப்புனாங்க. எப்படி உங்க மாடு பாயில நின்னு சுத்து மாடுங்களா? வெறும் மாடு சுத்து மாடு விளையாண்டு இருக்கு. பாக்கி மாடுலாம் ஓடி உடைந்துருது, பாஞ்சி உடைந்துருது, பிடிக்க முடியல. ஒரு மாடு நின்னு விளையாண்டு இருக்கு. நின்னு விளையாண்டுனா அந்த காலை 6 பல்லு பெரிய காலையா. அது ஒரு நேரில உங்களுக்கு ஒரு தந்திரத்தை சொல்லி தரேன். நீங்க எந்த கண்டு வாங்கி வளர்த்தாலும் 6 பல்லு வந்த பிறகுதான் நீங்க பட்டியல அடிக்கணும். ஆமா, 6 பல்லு கண்ட பிறகு அடிச்சீங்கன்னா அது சுத்து மாடு நல்லா விரட்டும். நீங்க அதுக்கு முன்னாடி 2 பல்லு 3 பல்லு 4 பல்லுல அடைச்சீங்கன்னா அந்த கன்று வந்து பாஞ்சு ஓடிடும். நின்று விளையாடாது. அது ஒரு தாரக மந்திரம், சூட்சமோ. அதை வந்து கிடைமாட்டு உரிமையாளர்கிட்ட விசாரிச்சு இப்பதான் சொன்னாங்க. நிறைய பேர் கேட்ட பிறகு அந்த சூட்சமத்தை 6 பல்லு கண்ட பிறகு நீங்க பட்டியல அடிச்சீங்கன்னா, வாடியில அடிச்சீங்கன்னா அந்த மாடு நின்று விளையாடும். உங்களுக்கு நல்லா சுத்து மாடம் நின்று விளையாடும், நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். ஓகேண்ணா. இப்ப நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் தலைமுறை வளர்க்குறீங்க. ஆமா. இப்ப வருஷத்துக்கு எவ்வளவுண்ணா ஒரு தோராயமா வருமானம் வரும் உங்களுக்கு? வருஷத்துக்கு எங்களுக்கு வந்து தோராயமா வருமானம் வந்தாலும் செலவு அதிகமா ஆகுதுங்க. ஆனா ஒரு வருமானத்தை ஒண்ணும் நாங்க ஒண்ணும் கண்டுபிடிக்கல. ஆனா வந்து எங்களுக்கு பேர் இருக்கணும், நாட்டு மாட்டை வந்து உற்பத்தி ஆக்கணுங்கிற ஒரே வேற கெட்டதும் வச்சிருக்கோம். ஓகே நன்றிங்க. இப்ப இந்த நாள்ல இங்க உங்க ஊர்ல மாடு மேய்க்கிறீங்க, அறுப்பு சீசனுங்க, அறுவடை முடிஞ்சிச்சு. மழை காலம் அதெல்லாம் மழை நாள்ல வந்து நாங்க கடலூர் பக்கம் ஒன்று போயிடுவோம். அங்க ஒன்று வச்சிருப்போம் 1 மாசத்துக்கு. பாக்கி அடுத்து குளிட ஆத்துல உடந்து வச்சிருப்போம். ஆத்துல வச்சுட்டு அப்புறம் மழுக்கு இங்க அறுவடை ஆன மரகதான் வயல் இப்ப நேற்று தாங்க நம்ம மாடுங்க வந்தது. ஐயா, நைட்ல இப்ப இங்கேயே படுத்தீங்கன்னா பூச்சப்பட்டு ஏதாவது வருங்களேயா? எப்படி என்ன பண்ணிட்டு பாய போட்டு படுத்துக்க வேண்டியதுதாங்க. இந்த மணி கட்டிருக்கீங்க, இந்த மணி யோசைக்கு ஒண்ணும் வராதுங்க. மணி யோசைக்கு எதுவும் கிட்ட நெருங்காது. மணி கட்டுறதால பூச்சிப்பட்டு மணி போட்டு பூச்சிப்பட்டு எதுவும் வராது. மாடு கட்டுறதுல பொதுவாக எந்த பூச்சிப்பட்டும் வராதுங்க. படுத்துக்கலாம். இந்த மணி வந்து அடையாளத்துக்கு வேண்டீங்களா? இந்த மாட்டுதான் இன்னொரு குரூப்னு கட்டுறது? அப்படி இல்லைங்க, அப்படி இல்ல. மணி கட்டலாம், எல்லா மாடு கட்டிருக்காங்க. இது வந்து மணி இந்த ஓசைக்காக கட்டுறதுதான். பூச்சிப்பட்டு ஏறி மேயும் போது ஒரு பூச்சிப்பட்டதான் இந்த அதிர்வுகள் கண்டு ஓடி போடுங்கிறதுதான் இந்த மணி கட்டுறது. வேற ஒண்ணும் இல்லைங்க. ஓகேங்கய்யா. இப்ப நம்ம நேரில் வந்து உங்கள்கிட்ட கன்று கேட்பாங்க, இருந்தா கொடுங்க. எப்பயா வர சொல்லலாம்? என்கிட்ட கன்று எல்லாம் கொடுத்துட்டு இன்னும் பிறந்தாதான் 6 மாசம் பிறந்தாங்க. நான் இப்பதான் ஒரு 3 கன்று கொள்ளையாது. உங்க நம்பர் சொல்லுங்க. நம்பர் சொல்றேங்க. என் நம்பர் 96 88 88 35 64 04 எம் ஆனந்தன். வைத்தீஸ்வரன் கோயில்ல வந்து கேட்டாலும் சொல்லுவாங்க. வைத்தீஸ்வரன் கோயில்ல கேட்டீங்கன்னா அண்ணன் தொடர்பு எங்க அவ்வளவு இவங்களை கான்டாக்ட் பண்ணாவே இங்க வழியெல்லாம் அட்ரஸ் சொல்லுவாங்க. ஆமாங்க. நீங்க ஆடி மாதத்துக்கு பிறகு ஆடி ஆவணி புரட்டாசி அந்த மாசத்துலதான் நீங்க போய் கேட்கணும், கன்று கிடைக்கும். எல்லாம் ஆடி மாசம் வந்து நல்ல முறையா கன்று
வாங்கிட்டு போவாங்க. ஆனா நம்ம நேரம் வந்து நல்ல கண்ணா பாயக்கூடியது உங்களுக்கு தான் தெரியும். தரமான கண்ணை தர ஆடி மாசம் வர சொல்லுங்க. தரமான கண்ணை தர இல்ல அண்ணா எல்லா கடையிலும் நான் சொல்லிட்டு வரேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள நீங்களே எங்களை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஊக்கப்படுத்தினாதான் நான் அடுத்தடுத்த கனவுல எடுத்து போட முடியும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேரம் வந்து கேட்டாங்கன்னா நல்ல மாடா கொடுங்க. நல்ல மாடை தர உங்களை மாதிரி ஆளு வந்தது எங்களுக்கு பெருமை. அப்பப்போ வந்துட்டு போங்க. நான் வரேன், நான் கண்டிப்பா உங்களை வந்து எங்க கடை மட்டுக்காரங்க வந்து பாருங்க, அனைத்து கடை மட்டும் பாருங்க. பார்த்துட்டு ஒரு கடை மட்டுக்கும் ஒரு விசாரணை விசாரிச்சு ஒருத்தங்க நலத்தையும் விசாரிச்சுட்டு போங்க. நீங்களே வந்து போய் அதான் நான் அடிக்கடி வந்து பார்த்து போறேன். ஏன்னா நானும் வெளிநாட்டுல தானே இருந்தேன், சிங்கப்பூர்ல இருந்தேன். இப்படி வந்து எனக்கு இதே பாக்குறது ரொம்ப ஆனந்தமா மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்குன்னு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். கண்டிப்பா பணம் சம்பாதிக்கிறது என்ன எனக்கு எல்லாம் சம்பாதிக்கல. கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து இங்க வந்திருக்கேன். வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் வந்து இப்போ உங்களை மாரி ஆட்களை பார்க்கும்போது, மாடுகளை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குண்ணே. நீங்க வந்தது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கீங்க, ஒரு சந்தோஷமா இருக்கு. மாடு கட்டுறதை பற்றி எங்களுக்கு நேர்காணல் கொடுக்குறது மிக்க நன்றிண்ணே. இவ்வளவு நேரம் எங்களுக்கு நேரம் ஒதுக்கிறது நன்றிண்ணே. வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம்ண்ணே. ஓகே.